முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, எஃப்ஜே வீட்டுக்குள்ள தாறுமாறான சம்பவத்தை பண்ணிட்டாம்பளையே, வேற லெவல் சம்பவத்தை பண்ணி வீட்டுக்குள்ள 4-5 பேருக்கு செருப்படி கொடுத்துட்டானே. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து அவன் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை விளையாடும் போது தோத்துறணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குமரிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி இந்த கேப்டன்சி டாஸ்க்ல எஃப்ஜே வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டான். பட் எனக்கு அவன் மேல கோவம் இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். எனக்கு எஃப்ஜே மேல இந்த விஷயத்துல கொஞ்சம் கோவம் இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா நம்ம காமு மாமாவும் சுபிக்ஷாவும் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. சரி, அவங்கள பற்றி ஒரு வீடியோ பதிவு போடுமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு இங்கே திரும்ப ஒரு மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டு இருந்தான் ப்ரோ. என்ன அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கான்? இப்போதான் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சா, சரி டாஸ்க் ஆரம்பிச்சா நம்ம வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள அந்தர்பல்ட்டி அடிக்கானா என்ன கதைன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்தா டாஸ்க்கை வின் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. இல்லை நான் புரியல அப்பா, சரிப்பா ஓகே நல்லா பண்ணுற இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு இவ்வளோ வேகமாக முடிச்சா எப்படி? நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாமா? நாங்கள் காமு மாமா தான் வின் பண்ணுவார் போலன்னு சொல்லிட்டு காமு மாமாவுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ப்ரோ. காமு மாமா மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ, சுபிக்ஷா மாஸ் பண்ணாங்க, பட் சுபிக்ஷா விட காமு மாமா மாஸ் பண்ணிட்டார் ப்ரோன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு திரும்பினா இந்த பக்கம் எஃப்ஜே பயோல இந்த டாஸ்க்கை வின் பண்ணி வச்சான் ப்ரோ. வின் பண்ணது நல்லா இருந்துச்சு ப்ரோ, சத்தியமா சொல்றேன் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் குமுறுனாங்க, அந்த விஷயங்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள், எவ்வளவு மினிட்ஸ்ல வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சான் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஹாட் ஸ்டார்ல இன்னொரு ப்ரோமோ கூட வந்திருக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து எல்லாரையுமே ஒரு மாதிரி எமோஷனலா வீக் ஆக்கி ஒரு மாதிரி பேசி அப்படியே லைனா கன்ஃபெஷன் ரூம்ல அனுப்புறாப்ல. அங்க போனா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுல இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதிக்கு அவங்களுக்கான ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, இது ஃப்ரெண்டா இல்ல தங்கச்சியா இல்ல கசினா இந்த மாதிரி யாருன்னா எனக்கு தெரியல. பட் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு விஜே பார்வதிக்கு ரொம்ப தெளிவா பயங்கரமான அட்வைஸா கொடுக்குறாங்க. நமக்கு ப்ரோமோல காட்டும் போதே இவ்வளவு பெரிய கட்ட காமிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜே பார்வதி ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிட்டு ஓகே பாஸ் புரியுது பாஸ் அப்படின்னு மாதிரி லோவாகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காமு மாமா மேட்டரா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் வீட்டுக்குள்ள விடுற வார்த்தைகளையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன விஷயங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சுமுடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க, எல்லாமே ஃப்ரீ தான், பார்த்து பண்ணி விடுங்க. சரி ஓகே, இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம விக்கல் சுக்கிரமும் சுபிக்ஷா வந்து போய் ப்ளே பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லா ப்ளே பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. சுபிக்ஷா மட்டும்தான் அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணாங்க. விக்கல் சுக்கிரமை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அந்த டாஸ்க் சுத்தமாக வரல. அதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஃபன் மோடுக்கு போறேன்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. பட் உண்மையாவே அவருக்கு அந்த டாஸ்க் வரலையான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அந்த டாஸ்க் வந்திருக்கும். பட் ஏன் அந்த டாஸ்க் அவருக்கு வரலன்னா அவர் பக்கத்துல சுபிக்ஷா விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்து வயிறு எரிஞ்சு இவருக்கான டாஸ்க்கை கோட்டை விட்டாரு. அந்த பொண்ணு எப்படியோ ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சு அந்த டியூப்பை வந்து அந்த கட்டை மேல நுப்பாட்டி தூக்கிட்டு போகுது ப்ரோ. அப்ப விக்ரம் என்ன பண்ணணும், ஓகே இதுதான் ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்க ட்ரை பண்ணோம். பட் இவருங்க கட்டையும் பார்க்காரு அங்கேயும் பார்க்காரு, கட்டையை பார்க்காரு அங்க பார்க்காரு, சுபிக்ஷா போயிட்டாலும் சொல்லிட்டு சுபிக்ஷா மேலே ஃபோக்கஸ் வச்சு இவருக்கான கேமை லூஸ் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே வந்து அந்த ஃபன்னை வச்சு முட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த டாஸ்க் வரலடா அதனால நான் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உண்மையாவே அவருக்கு அந்த டாஸ்க் வந்திருக்கும். பட் சுபிக்ஷாவை பார்த்து வயிறு எரிஞ்சனால அவருக்கு அந்த டாஸ்க் வராம போயிட்டு அந்த வகையில சுபிக்ஷா அவர்கள் 21 நிமிஷத்துல இந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த 21 நிமிஷத்துக்கு உள்ள வேற யார் இந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்களோ அவங்க தான் கண்டிப்பா அந்த ஸ்கோர் போர்டில் மேல இருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில அடுத்தது காமு மாமா தனியா அந்த டாஸ்க்குள்ள போனாப்ல. உண்மையா சொல்லணும் ப்ரோ, காமு மாமா மாஸ் பண்ணாப்ல. உண்மையாவே இந்த மனுஷன் ரொம்ப காமா எதையுமே யோசிக்காம ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப பேலன்ஸ்டா சூப்பரா பண்ணாப்ல. அந்த டாஸ்க்கை சூப்பரா பண்ணி அந்த டாஸ்க்கை 17 நிமிஷம் 59 செகண்ட்ல அந்த டாஸ்க்கை முடிச்சாப்ல. சொல்ல போனா 18 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ 18 நிமிஷத்துல அந்த டாஸ்க்கை முடிச்சாப்ல. நான் நினைச்சேன் காமு மாமா தான், சரி கண்டிப்பா காமு மாமா தான், வேற வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணியாச்சு. வீடியோ எடிட் பண்ணி காமு மாமா மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு காமு மாமா தான் வின்னரா இருப்பாரு, கொம்பன் தான் மாசு, கொம்பன் இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிட்டு அப்லோட் பண்ணா இந்த பக்கம் ஒருத்தன் அந்தர்பல்ட்டி அடிச்சு நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. ஸோ கடைசியாக போனால் பிரஜன் அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே நான் கவனிச்ச வரைக்கும் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங் அவங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தேன், சரி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி தான் எங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்துட்டே தான் பேசிட்டு இருந்தேன் ஓகேவா. பார்க்கும்போது ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணாங்க. பிரஜனுமே ஓரளவு ஃபோக்கஸ்டாக பண்ணாப்ல, அந்த பக்கம் எஃப்ஜேயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணாப்ல. பட் எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்னா ஃபர்ஸ்டே முடிச்சிட்டான். ஒருவேளை கொஞ்சம் எஃப்ஜே எடுத்திருந்தாலும் பிரஜன் அவர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா பிரஜனுமே இவன் 4 டியூப் எடுத்துட்டு போனா இவங்க 3 டியூப் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. இதுல எஃப்ஜே என்ன பண்ணிட்டானா ஓரளவு ஃபோக்கஸ்டா யோசிச்சு தண்ணி குடிச்சு இந்த டாஸ்கை 15 நிமிஷத்துல முடிச்சிட்டான். எப்படி இந்த டாஸ்கை 15 நிமிஷத்துல முடிச்சு இந்த டாஸ்கை வின் பண்ணி இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா மாறிட்டான். ஆல்ரெடி போன வாரத்துக்கான வீட்டு தலையா வந்தான்,
போன வாரமும் நாமினேஷன்ல தப்பிச்சிட்டான், இந்த வாரம் இந்த வீட்டு தலையாயி நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்ப மொத்தம் 11 பேர் தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஏன்னா நீ காலையில பார்த்திருப்பீங்க 12 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருந்தாங்க. சோ வீட்டுக்கு மொத்தமே 15 பேர் தான் இருந்தாங்க. அதுல 12 பேர் நாமினேஷன் வந்து 3 பேர் தப்பிச்சிருந்தாங்க. ஒன்னு வினோத், சபரி, சுபிக்ஷா, ஓகேவா, 3 பேர் தப்பிச்சிருந்தாங்க. இப்போ எஃப்ஜே அவர்கள் கேப்டன் ஆகி அவரும் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சு மொத்தம் 4 பேர் இந்த வீட்ல நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. 11 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. சோ அந்த 11 பேர்ல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வரும் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ மொத்தத்துல இந்த வாரத்துக்கான கேப்டனா எஃப்ஜே மாறிட்டாப்ல. நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். போன வாரம் நல்லா பண்ணிதான் ப்ரோ, குறலாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே பண்ணிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கேப்டனை விட எஃப்ஜேக்கான கேப்டன்சி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சண்டை இல்லை. ஒருவேளை தண்ணி போலலாம் வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பாரு அக்காவும் பழைய மோட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா சண்டையை போட்டு உருண்டு எஃப்ஜேக்கான கேப்டன்சியை காலி பண்ணியிருப்பாங்க. பட் சண்டை இல்லாதனால தலைமை தப்பிச்சிட்டான், நல்லாவே பண்ணிட்டான், சூப்பரா ஹேண்டில் பண்ணா. சில ஆட்களுக்கு மட்டும் தான் பிடிக்கல, அது இந்த டாக்ஸி கேங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கான கேப்டன்சி பிடிக்கல. ஏன்னா பாகுபாடு பார்க்கறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி பண்றான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்ஸி கேங் வந்து ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்துருந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து விஜே பார்வதி அவர்களுக்கான ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக யாருன்னு எனக்கு இப்பவும் தெரியல, தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. மேபி அது தங்கச்சியாக இருந்தனா கூட சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஓகேவா. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீட்டுக்குள்ளே நீயாவே இல்லை, கடந்த 2-3 வாரங்களா நீயாவே இல்லை, எங்கே என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பேசி, நீ என்ன பண்ணுறேன்னே தெரில, கொஞ்சம் அந்த விஷயத்தை கவனிச்சிக்கோ, நீ ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பலத்த அட்வைஸ் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரொமோலே அவங்களுக்கான மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போய் இருக்குது, ஒரு மாதிரி லோ ஆகிட்டாங்க, ஓகேவா. ஸோ அதில் பக்காவாக தெரியுது. பட் விஜே பார்வதி இவங்க கொடுக்குற அட்வைஸை காதில் வாங்கிட்டு அவங்களுக்கான கேமை மாற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏங்க வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஏங்க ஒயில்ட் கார்டா வீட்டுக்குள்ள வந்தாங்க, நீ அந்த ஜெயிலில் அப்படி பண்ணல, நீ அங்கே அப்படி சாப்பிட்டல, இங்கே இப்படி பேசணும்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை உடைச்சாங்க. எப்படி அவ்வளோ விஷயங்களை உடைச்சி வெளியே மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை சொன்ன பிறகு கூட என்னமும் சொல்லி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 நாள் மட்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு 4வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது நாள் ரிட்டர்ன் காமு மாமா கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடந்த 1 வாரமா பெருசா காமு மாமா கூட சேரல. அப்படி சொல்ல முடியாது, காமு மாமா பாரு கூட சேரல. ஏன்னா காமு மாமா அந்த தோசை மெட்டில் நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன்ப்பா, நான் தள்ளியே இருந்துக்கிறேன், நான் எனக்கான கேமை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா தள்ளி போயிட்டாப்ல. பட் என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து நானும் கவனிச்சுட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பாரும் காமு மாமா ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காமு மாமா அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டு வராப்ல, அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சார்ல, முடிச்சுட்டு வெளியே வராப்ல. வந்தோடனே அக்கா வந்து கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க, இங்கே வெளியே கட்டி பிடிக்கிறாங்க, உள்ள கட்டி பிடிக்கிறாங்க. ஒரே கெட்டிப்பிடி வைத்தியமா தான் இருந்து, ஒரே கெட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டு நீதான் சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி துள்ளி குச்சிட்டே இருந்தாங்க. ஏன் கடைசியா பிரஜன் எஃப்ஜே விளையாடும் போது அக்கா இங்க உட்காந்து மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓம் காளி ஜெய் காளி அல்லா எசப்பா பிள்ளையரப்பா காப்பாத்தப்பா, என் ஆளு காமுதான் வின் பண்ணும், அந்த பையில எப்படியாச்சும் தோக்கடிச்சிருன்னு சொல்லிட்டு அக்கா இங்க உட்காந்து மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. அக்கா உட்காந்து குனிஞ்சு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. இதில் அக்கா வந்து அடுத்தால கிண்டல் பண்ணுறாங்க. யார? வியானா பார்த்து, வியானா ஒன்றும் கவலைப்படாத, எஃப்ஜே ஜெயிச்சிருவான், ஏன் அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் எஃப்ஜே தோத்துறணும் காமு மாமா வின் பண்ணிடும்னு சொல்லி தானே போராடுறீங்க. அதில் வியானாவை கிண்டல் பண்ணுறாங்களா? அக்காக்கு இதே வேலை ப்ரோ. யாரு கூட பேசினா அவங்கள கிண்டல் பண்ணி பேசுவாங்க, ஆனால் அக்காவை யாரா கிண்டல் பண்ணி பேசினா ஏற்றுக்க முடியாது. இதே மாதிரி தான் துஷாரும் அரோரா ஒன்னா சுத்தும் போது அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணுது. அப்புறம் காமு மாமாவும் அரோரா ஒன்னா சுத்தும் போது அங்க கிண்டல் பண்ணுது. இப்போ வியானாவும் எஃப்ஜே ஒன்னா சுத்துறாங்க, அங்க கிண்டல் பண்றது. ஆனா யாராச்சும் போயிட்டு அக்கா கிட்ட, என்ன நீங்க காமு கூட சுத்துறிய, என்ன நீங்க காமு கூட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிய, என்ன இது ஒரு மாதிரி போகுது அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்பெல்லாம் இல்லையே, அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா, ஒரு தனி போட்டியாளர் நான் ஒரு தனி போட்டியாளர் அப்பெல்லாம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அக்கா அவங்களுக்கான டாபிக்ல மட்டும் முட்டுமுட்டுன்னு ஆனா அக்கா அடுத்தால மட்டும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வகையில் எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டான். அக்காவுக்கு மூஞ்சி செத்து போச்சு, வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கு மூஞ்சி செத்து போச்சு, அந்த டாக்ஸி கேங்க்கு அக்காக்கெல்லாம் மூஞ்சி செத்து போச்சு. பல பேர் கொண்டாடினாங்க, காமு மாமா கூட கொண்டாடினாரு ப்ரோ, ஏன் பிரஜன் கூட கொண்டாடினாரு. பிரஜன் கூட 2 நாளைக்கு முன்னாடி அவனுக்கான கேப்டன்சி நல்லா இல்லை, அவனை கேப்டன் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த இடத்துல அவனுக்கு கையை கொடுத்து சூப்பர்ரா மாசுரான்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசினாப்ல. மேபி நேற்று விஜிஎஸ் கொடுத்த ஊசி வேலை செய்து நினைக்கிறேன், அண்ணன் போட்ட ஊசி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது, திருந்து வர நினைக்கிறேன். திருந்தி அவருக்கான ஆட்டத்தை மாற்றிக்கிட்டாருன்னா ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் எஃப்ஜேக்கான கேப்டன்சி போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த